கோஷம். ஆத்மன் என்றா என்ன? ஆத்மா கஹா, அதில் வரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வதிரிக்தா. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சேர்ந்து வேறுபட்ட பஞ்சகோஷ விலக்ஷணா, பஞ்சகோஷிலேருந்து வித்தியாசப்பட்ட அவஸ்தாத்திரே சாட்சி, விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, இதுக்கு அது சாட்சியாக பார்த்து கொண்டு இருக்கு. சச்சிதானந்த விக்கிரகா, சச்சிதானந்த ஸ்வரூபா, அதில் உண்மையான ஸ்வரூபம் இது ரெண்டா சத்திய சித்து ஆனந்தம். இது ஆத்மன்ற வரைவிலக்கம். இப்போ நம்ம நேற்று புதன்கிழமையா அவத்தா இல்லை ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வதிரிக்தா அதை படித்தோம். அப்போ எந்த இடத்துல இருக்கு? இதோட வருது. இதுவரையும் சொன்னது அனாத்மா. சொல்லுங்க. அதாவது பஞ்சகோஷம் அனாத்மா, 3 உடல் அனாத்மா, மற்றது உண்மையில் தூர சூக்ஷ்ம விழிப்பில் கனவில் உறக்கம் உண்டு அப்படி ஒன்றும் இல்லை, துரியந்தான் இருக்குது. அது அழகாக இருந்ததுன்னா அன்றைக்கி விட்டுட்டேன். ஸோ கோஷாண்டா கவர், சீட், வாழ் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்கபர்ட், அது கோஷம். என்ன சொல்கிறாண்டா, நம்ம உண்மையான நான் முதல்ல 3 உடம்பு அதை விட்டாச்சு. இந்த 5 கவரிங் அங்கே வட இந்தியாவுக்குள்ளே சொல்லுவாங்க, இந்த கோல்டில் 5 கோஷமா 6 கோஷமானு கேட்பாங்க. இந்த 1 2 3 ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. என்ன உரை உடம்பு நான் வேறு. இந்த 5 சின்ன உள்ளுக்கு ஸ்வெட் ஷர்ட்டு, அப்புறம் சின்ன ஃபுல் ஸ்லீவ் பனியன், அதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்வெட்டர், ஃபுல் ஸ்வெட்டர், அப்படி போனால் 5. ஆனால் நானும் அதுக்கும் கலட்டி விட்டா வெளிநாட்டில் சரி குளிராக இருக்கும். அங்கே போனால், வீடுகளுக்கு போனால், அது ஹோட்டலுக்கு போனால் அங்கே சென்ட்ரல் ஹீட்டர் முழுதையும் கலட்டி வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. உள்ளுக்கு ரொம்ப சிம்பிள் தான் போகும். ஆகவே இது பெரிய விஷயம். தயவுசெய்து நீங்கள் லைட்டாக அடுக்காதங்க. 84 இப்போ அந்த கோயிலுக்கு முன்னுக்கு 4-5 நாய் இருந்து அதில் ஒரு நாய் இல்லை, அது தோல் நாய் இருக்குது, அது மயில் ஒட்டு மயில் விட கிடையாது இல்லை. ஆனால் அதுக்குள்ளே இருக்க ஆத்ம நாய உயிர் ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் அன்னமய கோஷம் அப்படி எத்தனை உங்களுக்கு தெரியாது. ஆனந்தமயமாவை நான் கண்ணாலே பார்த்தேன். ஃபோட்டோ நீங்கள் பரமஹம்ச தேவரோட ஃபோட்டோ இருக்குது, அவரை கட்டேசி நேற்ற ஃபோட்டோ, அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. இங்கே ஒருத்தர் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். எலும்பும் தோலும் தான் இருக்குது, பார்க்க கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன சொல்ல வரேன்டா, நான் எது இல்லையோ, நான் இல்லையோ என்னது இல்லையோ, அது இந்த பஞ்சகோஷத்தை யோசிச்சு பாருங்க இல்லை. நீ நான் என்றும் முடியுங்க, எனதென்றும் நினைத்து கொண்டிருக்க. இப்போ இதில் நான் அவர்த விட்டேன். இதுவரையில் அனாத்மாவை பற்றி சொல்லப்பட்டது. எது ஆத்மன் இல்லையோ எது இந்த 3 உடம்பும் பஞ்சகோஷம். ஆனால் நான் ஆத்மன் என்றால் எனக்கு தெரியாது. இதுதான் நான். அப்படி தானே சொல்கிறோம். ஆத்மன் பெற மேலே அப்படியா என்ன என்ன. ஆனால் அதான் சங்கராச்சாரியர் இதெல்லாம் பெரிய மகான் என்ன சொல்கிறான்டா, நடைமுறை வாழ்க்கையில் நடந்துரு இதெல்லாம் படி. ஆனால் உண்ட உள்ளுக்கு உண்ட புத்தியில் இதில் வருது. அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம்ண்டா புத்தி. இந்த புத்தியாலாம் நீங்கள் படித்து கொண்டிருக்கீங்க. இந்த புத்தி தான் சொல்லுதோ, ஓஹோ இல்லை இது நான் இல்லை,
அந்த புத்தி நான் நேற்று சொன்னது, நீங்கள் எல்லாருமே தயவு செய்து உங்களோட புத்தியை தீக்ஷ்ணமாக்குறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஒன்று பிராணாயம், ஆக்சிஜன் நிறைய வேணும் இல்லைன்னா. அடுத்து உங்களோட சாப்பாட்டில் இல்லை அப்படி நீங்கள் சாப்பிடணும், இல்லை அது முழுதும் இந்த மூளை வேலை செய்கிறதுக்கு என்ன 60% எனர்ஜி வேணும். நான் சொல்லிக் வந்து தமிழ்நாட்டில் கேரளாவிலையாம் பிராமண பையன் 16 வயது, அவனுக்கு 4 வேதமும் மனப்பாடம். எப்படிப்பா நம்ம படிக்க கொண்டே இருக்கிறோம், நமக்கு ஒரு மனப்பாடம் கிடையாது. நான் வெரி சீரியஸ். நான் என்ன சொல்லிக் கொண்டு எனக்கு முழுதும் அப்படியே தெரியுது. ஏன் இப்போ 3 தரம் பிராணாயம் போகிறேன் இன்றைக்கு. தேங்க்யூ. அப்புறம் அது உடம்பு பாருங்க, காலையில் அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, மல்லாரி, கேரட்டு, என்னது பயறு, அவ்வளோ எனர்ஜி பேக் முருகனை. வேறு அவங்க 6:30 தெரிஞ்சு சாப்பிட்டா 1 மணி 12:30 வரையும் அப்படி தூக்கமாக இல்லை. தூக்கம்னா காலைல 7 ஆரம்பிது. அவ்வளோ எனர்ஜி. இப்போ உங்களுக்கு இல்லை, அவங்கள மூத்த பார்த்து நான் சொல்கிறேன் இல்லை, இன்னும் உங்களோட எனர்ஜி, அதாவது இதை விளங்கி கொள்கிற அளவுக்கு இந்த மூளையில் எனர்ஜி காணாது. யூ ஆர் எக்ஸாஸ்டட். மேசரன் ஐ கிளியர். ஸோ யூ ஹேவ் டு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும் உங்களுக்கு. இப்போ தேவராஜ் நிறைய வேலை செய்கிறார், இங்கே வந்து தூக்கி கொண்டு இருப்பார். என்னென்னா காரணம் என்னென்னா என்ன, அதை இந்த மூளைக்கு இந்த சிந்தனை செய்கிறதுக்குரிய என்ன ஆற்றல் எவ்வளோ சக்தி வேணும், அது இந்த மூளை இந்த புத்தியில் முழுங்கோ இல்லை. ஸோ இது ஒன்றும் விளங்காது, விளங்கிறது போல இருக்கும், எழும்பிட்டு போகக்குள்ள முழுது மறந்துடும். நோ அப்படியே என்ன எந்த நேரத்தை முனாகாகும், என்ன எனர்ஜியை முனாகாகும். மாத்திரன் ரைட், அதை பயன்படுத்தணும் இல்லையோ. இப்போ என்ன சொல்கிறேன்னா பாருங்கள், 5 seats. The fact is that I see, I think, feel and so on indicates the presence of I. நான் இந்த உடம்பை பார்க்குறேன், நான் இந்த மனத்தை பார்க்குறேன், நான் இந்த புத்தி இந்த நாளில் முதல் மாதிரி இல்லை, அதையும் சொல்கிறேன். நான் சரியான அகங்காரி இல்லை, அதையும் நான் சொல்கிறேன். ஓகேப்பா. அப்போ இந்த 5 கோஷத்தையும் நீ உனக்கே தெரியாமல் சொல்லு பார்த்து கொண்டிருக்கிறாய். அது நடைமுறை வாழ்க்கையிலையும் அதை பற்றி நீ சொல்கிறாய், நீ அதை எடுத்துக்கொள்ளலை, அவ்வளோதான். ஆமாண்ணா. எஸ். ஸோ த ஃபங்க்ஷனிங் ஆஃப் தீஸ் ஷீட்ஸ் ப்ரூவ்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த சாதான. இந்த 5 கோஷங்கள் நடக்குது. ஏன் அதில் நான் இருக்கிறேன், அந்த தூய நான் ஆத்மன் பிரம்மன் தெள்ள தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம் அப்படி சொல்லுங்களேன். சிவன் இருக்கிறார், சிவன் ஆகிய சிவன். அப்போ நான் இருக்கிறேன். அதுதான் நம்மளை பற்றி என்ன பற்றி ஒன்றும் முடியுங்கோ, இந்த அநியாயத்தை செய்யாதவங்க. புவி அந்த பெரிய சந்தம். ஏன்னா உண்மையில் இல்லை கொஞ்சம் பேர் இருக்காங்க, முருகநாதன் புவி கொஞ்சம் மகேஸ்வரையா எல்லாம் கொஞ்சம் சிந்தி பார்க்குறவங்க இருக்குது. அவங்களோட ப்ரெசன்ஸ்னும் நெசசரி. அப்போ என்ன சொல்கிறார், பட் தே கவர் த ட்ரூ நேச்சர் ஆஃப் த செல்ஃப். இந்த 5ம் நீ நான் என்னதென்று வச்சு கொண்டிருக்க அவ்வளவும் அது உண்மையான என்ன மறைக்குது. அப்படி மறைக்கிற மட்டும் இல்லை, அநியாயம் என்னண்டா, நான் இவ்வளத்தையும் இந்த தூய என்ன விட்டு போட்டு இது இல்லை அந்த நான் பார்த்தீங்க என்ன சொல்லுது, அதுக்கு தெரியுமா, அது நான் எப்படி அன்னைக்கு இது அண்ணா. அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசம் கிடையாது. மாஸ்டர், the 5 seats are of my making, but I get so identified with them that I am bound by them and I am unable to free myself. அதானே என்ன சொல்கிறார், இது நான் தான், இது நான் தான் இந்த பஞ்ச கோஷங்களுக்கும் காரணம். அப்பா எஸ், அதில் யோசிச்சு பாருங்க, இந்த ஆழ்ந்த ஒரு தூங்கக்குள்ள இந்த பஞ்சகோஷமும் இல்லை, நீ இருந்தே இல்லையோ இல்லை, காலையில் எழும்பி என்ன கட்டு அந்த மாதிரி விழுந்து தூங்கினேன் சுவாமி, எனக்கு ஒன்று ஞாபகம் நீ சொல்கிறாய், நீ அதை யோசித்து பார்க்காம சொல்கிறாய். நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகோஷம் அங்கே முடி திடீர்னு கண்ணை முடிச்சோன்னு எங்கேயா வந்து இதுதான் நமக்கும் இந்த என்லைட்டன் மாஸ்டருக்கும் உள்ள வித்தியாசம். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதற்காக அவங்களும் எழும்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது பஞ்சகோஷம், நான் இல்லை, என்னது இல்லை. அது நமக்கு அது எழும்பினே நான் தூங்கினேன்னு சொல்லக்குள்ளே யாரை சொல்கிறாய், இந்த பஞ்சகோஷத்தை நீ சொல்கிறாய், ஒளியே நான் ஆத்மனை பற்றிய சொல்கிறாய். நான் என்ன ஜோசன்
நான் சொல்லலையே ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இவ்வளோ அலர்ட்டாக இருக்கொண்டு பாருங்க. நீ எழும்பி சொல்லக்குள்ள பார், ஆஹா இந்த தூள் என்ன அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தம் இது ஒன்றும் இருந்ததா? நான் தூங்கினேன் என்று சொல்கிறேன். நான் சாட்சியாக இருந்தேன். கனவுலையும் போய் பார். இப்போ நான் ஏன் சொல்கிறேன்டா, சும்மா பஞ்சகோஷத்தை படிச்சேன்னு வெளியே வேணும். கனவுலையும் பஞ்சகோஷம் இருந்தது போல என்ன ஒன்று எஸ் அசிட்வா இருந்ததோ இல்லை, இல்லையோ இருந்தது, அப்படி தான் சொல்லணும். ஆகவே அதுதான் சொல்கிற, அந்த நீ சாட்சியாக இருக்கிற ஆழ்ந்த உறக்கத்துக்கும் கனவுக்கும் நனவுக்கும் கூட சாட்சியாக இருக்கிற. அதான் என்ன அந்த பாட்டு, கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான். அவங்க இந்த பஞ்சகோஷத்தை நல்லா பயன்படுத்தி போட்டு படாது முடிஞ்சது. வேறாஜ் எஸ் கண்ணை முடியுங்க. என்னடா நான் திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லிக்கொள்ளும், டைம் இஸ் ஷார்ட், சப்ஜெக்ட் இஸ் லார்ஜ். நான் கணக்கு பார்க்குறேன். இந்த 3 மாதம் இல்லை சாமியா அங்கே இல்லை கொஞ்சம் கட்டமாக தான் இருக்கு. நாளென ஒன்று போல் காட்டி முடி உயிரினும் வாழது உணர்வார்ப்பறேன். இந்த அற்புதம் திருக்குறள் உண்மையா அமிர்தம். நாளென ஒன்று இன்றைக்கு நாளை பார்த்து கொள்ளலாம், என்ன அவசரம் போச்சு. 24 மணித்தேரம் பட்டும் நாளென ஒன்று போல் காட்டி உயிரினும் இந்த வாழ்க்கை எங்கே போய் கொண்டிருக்காய். இந்த கதையை நான் சொல்லுவோம். குருநாதர் அவங்களோட குருநாதர் சென்டினரி இல்லை, அவர் சிஷ்யமார் உலகம் முழுக்க இந்த வந்திருந்தாங்க. அற்புதமான தெய்வ சபை அது. அவங்களோட குருநாதர் பெரிய நிறைய படுத்தோன்னா அவங்களோட எல்லாரும் இருக்காங்க பார்க்குறதுக்கு. என்ன என்லைட்டன் மாஸ்டர்ஸ், வெங்கடேஸ்வரன் சுவாமிஜி, விஷ்ணுதேவானந்த சுவாமிஜி, சச்சிதானந்த சுவாமிஜி எல்லோரும் வந்திருந்தாங்க. அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன், விடை சொல்லும். நேற்றுக்கும் வாட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் எஸ்டர்டே அண்ட் டுடே, அதான் கேள்வி. எல்லோரும் சொல்லி கொண்டு இருந்தாங்க. நோ அவருக்கு கோபம் வருது. பக்கத்தில் கொஞ்சம் சச்சிதானந்த இந்த பக்கத்தில் சுவாமி விஷ்ணுதேவானந்த், அவர் பெரிய யோகா மாஸ்டர், கனடாவில் இருந்தார். அவங்களெல்லாம் அந்த பியூட்டி என்னென்னா இல்லை என்ன பணிவு. இன்றைக்கி சுதந்திர நேற்று சொன்னால் இன்றைக்கா நேற்று நம்ம கழிச்சப்ப நேற்று பின்னேறது. அந்த பணிவென்ற சாவியனோட இல்லைண்டா நீ கதவை, வாழ்க்கையாகிய கதவை திறக்கவே முடியாது. இந்த ஞானங்கிறவங்களாம் வராது. அப்போ சாமிஜி மேயாய் அதான் ஏன் விஷ்ணுதேவன் சுவாமி கமான், யூ ஆர் ஒன் டே க்ளோஸ் டு கிரேவ். நேற்றைக்கு இன்றைக்கு உள்ள வித்தியாசம், இன்றைக்கு நீ கொஞ்சம் கிட்ட போகிறாய் மடுவுக்கு பக்கத்தில். புவே இதை வரத்து சொல்லுங்க, பார்த்தீங்களா? சொல்ல முடியுமா? யாரும் சொல்லுங்க ஆகும். இன்னும் ஆனால் நீ ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. நான் கேட்டு கல்வி தலை தான் ஆடுது சரண். ஆனால் இதயம் ஒத்துக்கொள்ளவில்லை. நோ. ஆனால் நீ ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொண்டாவிட்டு இல்லாட்டி எப்படியோ 75 வருஷம் முடிந்தது சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் கம்மி. அதான் இந்த இங்கிலீஷ் தான் சரியாக இருக்கு. ஹவ் ஓல்ட் ஆர் யூ? முதல் 3 நாள் 3 days பேபியில் 3 days பிறந்து 3ஆவது நாள். ஆனால் ஹவ் ஓல்டு நாங்கள் கேட்பாங்க. 3 நாள் ஓல்டு. சரி சார், என்ன ஏன் சொல்கிறேன்டா, இந்த விவேக வைராக்கியம் உங்களை இல்லைண்டா சும்மா புத்தத்தை மூடி வச்சு போய் நான் திரும்ப சொல்லுவேன் பண்டுக்குட்டி விதமாக செய்யுங்க. இஃப் யூ ஆர் சீரியஸ் வேக் அப். என்ன தூக்கம் வரல இரவில் திரும்ப நான் இன்றைக்கு திரும்ப படிச்சேன் உங்களுக்கு. படிச்சுட்டு எல்லாம் நோட்ஸ் எடுத்து அதை சொல்கிறார். இதுவரையில் அனாத்மாவை பற்றி சொல்லி பொடிப்போம், ஆத்மாவை சொல்ல போகிறான்னு சொல்லி. அப்போ என்ன சொல்கிறார் இவர், நீ ஆழ்ந்தவர்களும் இருக்கல கனவிலையும் இருந்தது போல் இப்போ அப்படி வந்தது. நல்லா யோசிச்சுப்பார். இந்த உடம்போ ஜடம். அப்போ இந்த உடம்பை பார்க்குறது நீ. அப்போ இந்த பஞ்சகோஷம் யாருக்குள்ளே இருக்குது? உனக்குள்ளே இருக்குது. இருக்குல்லையா? எஸ், உனக்குள்ளே இருக்கு. நீ பார்க்குறாய் திரஷ்டா. பட் ஐ காட் ஸோ ஐடென்டிஃபைடு. நீயா அதுதான் சொல்கிறேன், சத் சங்கத்து நிஷங்கத்து. உங்களுக்கு சொல்கிறேன், சத்சங்கம் செய், நிறைய செய். இல்லை அவங்க சொல்ல மகனே
சத்சங்கத்தே நிஷங்கத்துவம், நிஷங்கத்தே நிர்மோகத்துவம். அதில் கொஞ்சம் விளைஞ்சேண்டா இந்த உடம்பு இதுக்குள்ளே இருக்க இந்த மோகம். நிர்மோகத்தே நிശ്ചல தத்துவம். அந்த மோகம் போகிறோன்னே நீ தொடமா இருப்பாய். திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ரைட், திஸ் ஹேஸ் டு டூ. நான் உங்களுக்கு சொல்லணும், அது அப்புறம் ஞாபகப்படுத்தணும். நிശ്ചல தத்துவம், நிശ്ചல தத்துவ ஜீவன் முக்தி. நீ அந்த திடமாக வந்த அப்புறம் என்னது ஜீவன் முக்தி. நீ எப்பொழுதுமே அதுவாக இருக்கிறாய். தத்துவமசி. என்ன சொல்கிறார்? ஐ ஆம் பவுண்ட் பை தெம் அண்ட் ஐ ஆம் அனேபிள் டு ஃப்ரீ மை செல்ஃப். ஆனால் நான் அதிலிருந்து விலகி கொள்ள முடியவில்லை. ஏன் முடியவில்லை? உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. யூ டோன்ட் வாண்ட். என்ன சத்தமா கேட்கல, ரெக்கார்ட் பண்ணுறேன். என்ன ஜோதன்? ஐ டோன்ட் வாண்ட். முதல்ல என்ன எனக்கு நான் இதுக்குள்ளே கட்டி கொண்டு நடப்போம். நான் இருக்கிற இடத்துல இந்த குரங்கு செத்த குட்டி எடுத்துக்கொண்டு போகும். யானை ஒன்று சொன்னாங்க, நான் எது கண்ணால் பார்த்தேன். என்னடா நாருது, நான் அந்த குரங்கு செத்த குட்டி 3-4 நாளே செத்துருக்கோம். அது எடுத்துக்கொண்டே போகும். ஏன் யோசிச்சுப்பார். அப்போ அப்படி அதை விட மோசம் நம்ம என்ன? அங்கேருந்து வராங்க, கனடாலேருந்து வராங்களா, 3 நாள் எம்பாம் பண்ணி வைக்கிறாங்க. எதை நவங்காஞ்சேரி உட்டனி இந்தியாவில் இருக்கிறது. இன்னும் நான் ஜோசியர்கிட்ட மாத்தாச்சி தான் சொன்னேன். கொஞ்சமாவது பற்றிருந்தால் அந்த உடம்பு, நீங்கள் சொல்கிற உண்மை, அது பேய் ஒன்றும் கிடையாது. அந்த உயிர்கள் தங்களுக்கு தான் செத்தண்டு அந்த உடம்பு அங்கே இருக்கோ அங்கே வந்து கொஞ்சம் தெரியும். நீ கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தால் அவனுக்கு தெரியும். அவ்வளோ பேய் அது இல்லை. பார் அநியாயத்தை பார். அந்த அந்த செத்த குட்டியை தூக்கி கொண்டு இருந்த குரங்குக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? மனிதர் ஒரு வித்தியாசம் இல்லை. அதாவது மன்னிக்கலாம், அதுக்கு அறிவு இல்லை இல்லை. நெருநலவுடன் ஒருவன் நின்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அவர் சாக்காசி, அதை நான் சொன்னேன். மதுரை ஐயா சாக்காசி ஸ்டேட்மெண்ட். பெருமை என்ன பெருமை? நேற்று இருந்தாலும் இன்றைக்கு இல்லையா? ஈவன் தோ ஐ எம் எசென்ஷியலி ஆல்வேஸ் ஃப்ரீ ஃப்ரம் தெம். உண்மையிலே நீ இதை பயன்படுத்துகிறாய். யோசிச்சு பாரு. இப்போ அப்பாட எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டா என்னது ஆயுதங்கள் உபகரணங்கள் இருக்குது. அவ்வளோதையும் ஒன்று நான் பயன்படுத்துகிறாய். நீ பயன்படுத்தேன். உடம்பை பயன்படுத்து, பிராணனை பயன்படுத்து, மனதை பயன்படுத்து, புத்தியை பயன்படுத்து, அகங்காரத்தை பயன்படுத்து, ஆனந்தத்தை பயன்படுத்து. அது இல்லைன்னு யார் சொன்னா? அதெல்லாம் உண்ட உபகரணம். ஆனால் உபகரணத்தை நீ என்று நினைக்கிறது அநியாயத்தை. எங்கே வேவி இருக்கா? நாங்கள் ஒரு நாள் என்ன பஞ்சகோஷம் மிஸ்டேக் என்ன சொல்லணும்? ஷட் கோஷம் சீட்டி போ. பொம்பளை தான் பெரிய மோசம். எத்தனை கோஷம் மகேசன்? 6 கோஷம். அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த கோஷத்தே நீ தள்ளி வைக்க முடியாத நீ இந்த இந்த கோஷத்தை எப்படி தள்ளி வைப்பாய்? சரி, நான் என்ன சொல்லு. இது ஒரு சொல்றியா இல்லை உண்மையாக சொல்கிறேன்? இவங்கள சொல்ல நீ சொல்லு. இப்போ என்ன ஆனந்தம் பாருங்க. அது சர்டிஃபிகேட்டா உனக்கு? நாங்கள் பெரிய பெருமை இல்லைவா? பள்ளிக்கூட்டம் நானு சொல்லு. அதில் நான் இந்த துறவிகளுக்கு தெரியுமா உங்களுக்கு, சன்னியாசம் கங்கையில் போய் அவங்க சன்னியாசம் மந்திரம் கொடுத்தோடனே இந்த உடுத்திருக்கு உடுப்பை கலட்டி விட்டுருவோம். அப்போ முழு பேரும் என்னது நங்கா அண்ணா நேக்கட் இல்லை சிலவங்க அப்படி நடந்துட்டு போயிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏஸ் அந்த குருநாள் அவங்களுக்கு கூப்பிட்டு உடுப்பு கொடுப்பாங்க. நான் பார்த்தேன் என்ன அவ்வளவு ஃபயர் அந்த சன்னியாசத்தில் பெருமையில். நான் ஆம் பிரம்மாஸ்மி அடி சக்கு. ஏங்க தயவுசெய்து கண்ணு முடியுங்க. இல்லை காலம் போய்கொண்டிருக்கு. புவியை பார்த்து 1 வருஷம் இல்லையோ? போன வருஷம் நவராத்திரி நான் இங்கே இல்லை, அவர் பாடினேன் ஞாபகம். அதுக்கப்புறம் அன்றைக்கு ஒரு நாள் பார்த்தேன், இன்றைக்கு 3 வாரம் பார்த்தேன் இல்லையோ? எஸ் அப்பா
இன்னும் கண்ட முடியுங்கோ, நான் தப்பிட்டேன். அது ஒரு விஷயம். ஐ காட் அட்டாச் அண்ட் அஃபெக்டட் பை தெம். நீ மட்டும் அதை பிடிச்சி கொண்டு இருக்கிறதில்ல, அது இன்னும் பாதிக்குதேப்பா. அந்த அன்னம் என்னது அன்னமய கோஷம், இந்த அன்னம் என்னையா வித்தியாசம்? என்ன சிலோட நான் பார்க்குறேன். உண்மையில் மகேஸ்வரன் ஒரு வித்தியாசம் இல்லை. ஒரு பார்வையில் அப்படியே தெரியும், ஒரு வித்தியாசம் இல்லை. இந்த இதுக்கும் வந்து என்ன வித்தியாசம்? உண்டுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு வித்தியாசமே வித்தியாசம். ரமணா, ஒரு கண்ணை பார், நல்லா பார், என்ன வித்தியாசம்? நான் வரதமானட்டான் கேட்குறேன். அந்த நம்மளை பனங்காட்டு பாலத்தில் அடைஞ்ச வந்த இந்த அங்கே சுனாமி நேரத்தில் அவன் மெய்ப்படி கொண்டு தூக்கி போட்டான். அவன்கிட்ட கேட்டம்மா, நீ என்னடா வித்தியாசம்? ஒன்றும் இல்லை தான், ஒரு வித்தியாசம் இல்லை. அப்போ உயிர் போனது பிறகு ஒரு வித்தியாசம் இல்லை. உயிர் இருக்கக்குள்ள வித்தியாசம் இருக்கோ? போய் சொல்ல மாட்டேன், என்னண்டா எனக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் அதை படிக்க போவோம். நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம். அதாவது கண்ணை முடியுங்கள். இந்த பஞ்சகோஷம் நீயும் இல்லை உண்டையும் இல்லை, இது உன்னை அந்த சத்தியத்தை மறைக்கிறது. என்ன சொல்கிறார்? சரி, வி ஹாவ் டு டிஸ்கவர் த செல்ஃப் அஸ் பியாண்ட் த 5 seats. இந்த நான்ன்றது உண்மையான நான் அது வருது. எனவே பஞ்சகோஷ விலக்ஷணா, இது கடந்திருக்கிறேன் தெரியும். அதுதான் நான் திரும்ப ஆழ்ந்த உலகத்தை சொன்னேன், கனவை சொன்னேன். கனவில் இன்னும் கிளியர், ஆழ்ந்த உலகத்தை விட மகேஸ்வரன். எஸ், அது இருந்தது போகலை. கொஞ்சம் இல்லை, ஆனால் கண்ணை வச்சு அங்கே போச்சு. எஸ், இப்போ பார்ப்போம். கன்னியலார் 5 seats: அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். அதில் முதலாவது சீட் என்னது? அன்னமய கோஷம் உண்டா என்ன?